சென்னையில் செல்லப்பிராணி வளர்ப்பினை முறைப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை. செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்துவதை கட்டாயமாக்க தீர்மானம் நிறைவேற்ற முடிவு. சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாருக்கு வழங்குவது குறித்து ஆலோசித்து முடிவு. மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம். நாள்தோறும் புதிய உச்சத்தை தொடும் தங்கம் விலை. சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 6880 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் வந்த காரை இளைஞர்கள் துரத்தி தாக்கப்பட்ட சம்பவம். 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து தேடி வரும் காவல்துறை. ஒட்டுமொத்த தமிழகமும் தன்னை ஒரு நாள் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் என ஊக்கப்படுத்தியவர் பிரபாகரன். இது ஆமைக்கறி கதையல்ல என கூறி சீமானை மறைமுகமாக விமர்சித்த திருமாவளவன். சென்னை விமான நிலையத்தில் தெலுங்கானாவைச் சேர்ந்த ஜக்ரியா என்பவர் NIA அதிகாரிகளால் கைது. பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படும் தீவிரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக நடவடிக்கை. செய்யாறு அருகே மோரணம் ஏரிக்கரையில் சிலிண்டர் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. நீரில் மிதந்த சிலிண்டர்கள் கயிறு கட்டி மீட்பு. அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் மீது ஹெலிகாப்டர் மோதி விபத்து. விமானம் வெடித்து சிதறி கீழே விழும் காட்சி வெளியீடு. ஓலா, ஊபர் நிறுவனங்களுக்காக ஆட்டோ ஓட்டாமல் பிப்ரவரி 1 முதல் போராட்டம் நடத்தப் போவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் அறிவிப்பு. மீட்டர் கட்டணம் உயரும் நிலையில் வேலை நிறுத்தம். நான்கு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பொழியும் என்று வானிலை மையம் கணிப்பு. பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்யும் சூழ்நிலை உள்ளது. திமுக MP கனிமொழி ஆவேச பேச்சு. தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனாலதான் ஒருவேளை பொது போடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும். டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கும்பமேளாவில் குவியும் பக்தர்கள். தென்கொரியாவில் புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்து. ஒரு சில நிமிடங்களில் உயிர் பிழைத்த 169 பயணிகள். பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ரஞ்சி கோப்பையில் இன்று களம் காண்கிறார் விராட் கோலி. ரயில்வே அணிக்கு எதிரான போட்டியில் மோதும் டெல்லி அணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.